இந்த ரெண்டு காலம் கோருக்கும் இது லைட்டாக முன்னாடி ஸோ தட் ஃபிகர் மூமெண்ட் எடுத்துகிட்டு அது ரெண்டு ஃப்ரண்ட் ஃபுட்டில் வரணும் கரெக்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஓகேயா? ஸ்டாண்ட்ஸ் இந்த எல்போ இந்த போலர் வச்சுட்டாங்க. ஓகேயா? கை செட் தெரியுதா? நல்லா தெரியுதா? இந்த கை நிற்கிற இந்த கை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சப்போர்ட்டு தான். இந்த கையில் வந்து எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கா? நிற்கிறேன், எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கா? என்னோடய கை எங்கே இருக்குது? தொப்பு இதில் இருக்கா? எங்கே இருக்கு? கை கரெக்டாக வந்து இது சும்மா சப்போர்ட்டு தான். ஜஸ்ட்டு அவ்வளோ. ஓகேயா? அட் த சேம் டைம் நீ ஆடும்போது லெஃப்ட் காலு ரைட் காலு மடங்கக்கூடாது. ட்ரைவ் ஆடுற அப்படின்னா பால் வரைக்கும் டேப் பண்ணுற, நீ முன்னாடி போகிற அப்படின்னா இந்த கால் இப்படி தான் இருக்கணும், இப்படி ஆகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். சேம் டைம் இது மடங்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ் இப்படியே இருக்கும். இதா இந்த கால் இருக்கா? ஆடுற ஃபஸ்ட்டு தோலை லைன் பண்ணக்கூடாது, பாடி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்துட்டு இப்படி இந்த கால் மடங்கக்கூடாது. அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இதுதான் இந்த இதுதான் இருக்கும், இந்த இதே இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. புரியுதா? இப்படி வர சரியா? இந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இல்லை இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பேக் லிஃப்ட் பின்னாடி போகுது, பேக் லிஃப்ட்டு பின்னாடி போகுது. ஸோ இந்த கால் மடங்கக்கூடாது. பாலுக்கு போயிட்டா வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் கீழே இருக்குது, நல்லா வெயிட் பார் கீழே இருக்குது, ஜஸ்ட் அவ்வளோதான். புரியுதா? இந்த கை தான், இந்த கை சும்மா தான் சப்போர்ட்டு தான். ஓகேயா? அதே மாதிரி இதை பாலை முன்னாடியே பிடிக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் இங்கே பால் இங்கே தான் பால் இருக்குது அப்படின்னா வச்சுக்கிற பால் இருக்குது முன்னாடி போட்டு அவ்வளோதான். கால் மடங்கிச்சா? நிற்கிற ஸ்டாண்ட்ஸில் நிற்கிற, ஹெட் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்க்குற, பேக் லெஃப்ட் இருக்குது, பாலை வெயிட் பண்ணிட்டு இது எப்பவுமே இருக்கணும். ஸ்டாண்ட்ஸு இம்பார்ட்டன்ட்.